நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்பட்டதே இந்த வெள்ளத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதையடுத்து வருவாய்த்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வெள்ளம் பாதித்த இடங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வீடு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி போன டைம் சொன்னாங்க. இடம் எல்லாம் ஒரு 9 பேர்த்துக்கு கொடுத்தாங்க. இந்த லைன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வருஷம் இப்படியே தான் தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. நாங்களும் தந்தால் நாங்கள் போயிடுவோங்க. இடம் மட்டும் கொடுத்துட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது? இருக்கிறது சாலை வீடு. இதெல்லாம் தண்ணியில் இதெல்லாம் எடுத்து போட்டால் எதுக்குமே ஆகாது. ஏதோ கலைஞர் காப்பீட்டத்தில் ஐயா கொஞ்சம் உதவி பண்ணாருன்னா நாங்கள் நல்ல முறையாக வீடு கட்டி போய்க்குவோங்க. ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. காவிரி ஆற்றின் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கரையோர பகுதிகளான கந்தன் பட்டறை, பாலக்கரை வீதி, பசுவேசுரர் வீதி, தினசரி மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் குடியிருப்புகளை தொட்டபடி செல்கிறது. இதன் காரணமாக கந்தன் பட்டறை பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இவர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் 4 இடங்களில் தற்காலிக முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சோமசுந்தரபுரம் மற்றும் குப்பம் ஆகிய பகுதிகளிலும் வெள்ள நீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. இதனால் பவானியில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக 25 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டு உள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.